இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்று நீங்கள் செய்ய இருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பான விதத்தில் அமையவும், இறைவன் உங்களுக்கு உடனிருந்து வழிகாட்டவும், உங்களை ஆசீர்வதிக்கவும் இந்த நேரத்தில் வேண்டி இன்றைய நற்செய்தி பகுதியின் விளக்க உரைக்கு நாம் செல்வோம். பொதுவாக மனிதர்களிடத்திலே பிறரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதுபோன்ற ஒரு ஆர்வத்தை இன்றைக்கு நாம் நற்செய்தியில் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் சீடர்களும் இயேசுவும் சேர்ந்திருக்கின்ற ஒரு நேரம். அந்த நேரத்தில் பேதுரு இயேசுவை பார்த்து கேட்கின்றார், ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் யார்? ஒன்று, அது நான் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட அவர் கேட்டிருக்கலாம். அல்லது அப்படி ஒரு நபர் இருந்தால் அவரை அப்புறப்படுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு கேட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அவர் ஒரு கேள்வியை வைக்கின்றார். அந்த கேள்வி, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்க போவது யார் என்பது ஒரு கேள்வி. அடுத்தது என்ன கேட்கின்றார்? இயேசுடைய அருகிலே யோவான் இயேசுடைய மார்பிலே சாய்ந்திருக்கின்ற அந்த ஒரு நிலையிலே அவருக்கு யோவானை பற்றி கேட்கின்றார். இவருக்கு என்ன நிகழும்? இவருக்கு என்ன நிகழும்? பிறரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய கியூரியாசிட்டி மற்ற நம்முடைய குடும்பங்களிலும் சரி, அல்லது நம்முடைய வாழ்விலும் சரி, நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் சரி, நம்மை பற்றி அறிவதற்கு பதிலாக மற்றவர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விடயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு அதிகமாக நாம் ஆவல் எடுத்துக்கொள்வதுண்டு. அதுபோன்றுதான் இதுவும். யோவானை பற்றி அறிய வேண்டும் என்று நினைக்கின்றார். காரணம் என்ன? யோவான் இயேசுவுக்கு நெருங்கிய ஒரு நபராக இருக்கின்றார். இயேசுவால் மிகவும் அன்பு செய்யப்படுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். ஆக இப்படிப்பட்ட நபருக்கு என்ன நிகழும், எது போன்ற வெகுமதி இயேசு அவருக்கு கொடுக்கப் போகிறார் என்பது போன்ற கேள்விகள் அவருக்குள் இருந்திருக்கலாம். ஆக தன்னை பற்றி அறிவதற்கு முன்பாக அந்த நபரை அறிந்து கொள்வதற்காக முற்படுகின்றார். இங்கே இயேசு என்ன சொல்லுகின்றார்? அதை பற்றி உனக்கு என்ன கவலை? நீ என்னை பின்செல். நீ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. மற்றவங்களுடைய வாழ்வில் அவர்கள் என்னவாக போகிறார்கள் என்பதை பற்றி நீ அதிகம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணியை சரியாக செய் என்பதுதான். நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகிலே ஒரு சில பணிகள் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பணியை அன்புடன் நேசித்து நாம் செய்ய வேண்டும் என்பதுதான். ஒரு சிலருக்கு அது பெரிய ஒரு பொறுப்பாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு சிறிய பொறுப்பாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அன்பு செய்வதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிறரை ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பணிவிடை புரிதலாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு மருத்துவராக இருக்கலாம், ஒரு சிலருக்கு இன்னும் பிறர் பணியை ஆற்றக்கூடியவர்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்திலே ஒரு பணியை கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த பணியை முழுமையாக நீ செய். ஆனால் இங்கே பேதுருக்கு என்ன சொல்லுகின்றார்? என்னை பின்தொடர்ந்து வா. பின்தொடர்ந்து வருவது எதற்காக? நீ இந்நாள் வரை என்னை பற்றி அறிந்திருக்கின்றாய், என்னோடு பயணித்திருக்கின்றாய், நான் யார் என்பதை ஓரளவு புரிந்து வைத்திருக்கின்றாய். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இன்பங்கள் துன்பங்கள் அனைத்திலும் பங்கெடுத்திருக்கின்றாய். ஆகவே என்னை பின்பற்றுகின்ற உனக்கும் என் வாழ்வு நடக்கின்றது போன்று எல்லாம் நிகழும். அவற்றை நீ ஏற்று வாழ வேண்டும் என்பதுதான் அந்த அழைப்பு. இதை நம்முடைய பெற்றோர்களை நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம். ஏனென்றால் நம்முடைய பெற்றோர்கள் என்றாலும் பல்வேறு துன்பங்களும் இன்பங்களும் அவர்களுடைய வாழ்விலும் உண்டு. அவற்றையும் கடந்துதான் அவர்கள் வந்திருப்பார்கள். என் குழந்தை பெற்றெடுக்கின்ற பொழுது வலி இல்லையா? குழந்தை வளர்க்கின்ற பொழுது வலி இல்லையா? அன்றாடம் வேலைக்கு சென்று அந்த வருமானத்தை ஈட்டி குழந்தைகளை படிக்க வைப்பது வலி இல்லையா? இவ்வாறு வழிகள் பல இருக்கின்றன. அவற்றையும் கடந்து அவர்கள் வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு, நமக்கும். அதுபோன்றுதான் நாமும் பெற்றோர்களாக அல்லது ஒரு பிற பொறுப்பிலே பணியில் அமர்கின்ற பொழுது எந்த ஒரு வலியும் வேதனையும் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட பணியை உண்மையுடன் நேர்மையுடன் செய்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பேதுருக்கு கொடுக்கின்ற அந்த செய்தி நமக்கும் கொடுக்கப்பட்டதாக அமைகின்றது. சிந்தித்து பார்ப்போம். சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இந்த பணியிலே இறைவன் நம்மை அனுமதிக்கும் வரை இந்த உலகிலே தொடர்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.